ஹை விவோஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டெய்லி வெளியிடக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது செய்தி வெளியீட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கறது. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து வெளியிடுவாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அரசாணைகளின் காப்பியை வந்து நம்ம பிடிஎஃப் ஃபைலாக ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தனே ஒரு லிங்க் வரும். www.tn.gov.in அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட வெப்சைட் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து தமிழ் வடிவம் வேணும்னா அந்த தமிழ் வடிவம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாக தமிழில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கட்டும் அப்படின்னா அந்த பேஜ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டெய்லி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிற இந்த பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து எதனா ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு, அல்லது ஒரு மீட்டிங் வந்து நடக்குது, இல்லை ஓட்டர் ஐடி பற்றின இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிற பேஜில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரெஸ் ரிலீசஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டேட் வைஸ் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ டெய்லி வந்து என்னென்ன ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கான டைட்டில் வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் அப்படின்னு போட்டு 1426 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து செய்தி வெளியீட்டு எண். அண்ட் அதே மாதிரி இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ December 24 ப்ரெஸ் ரிலீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதனா ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும், ஒரு செய்தி வெளியீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 1418 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாக் கலரில் ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடு எண் 1418 4/24/12/2021 இந்த மாதிரி கொடுத்து, ஸோ அது எதுக்காக வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே மேலேயே பாருங்கள் டவுன் அரோ சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். அதாவது 2-3 நாளைக்கு மட்டும் தான் அந்த மெயின் பேஜில் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே பாருங்கள் அர்ச்சீவ்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் வைஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 2002 2021 வரைக்கும் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்குண்டான டேட்டா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும், கீழே வந்து மந்த் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2021 ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பேஜுக்கு நாம் லோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கு உண்டான டேட்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த தேதியில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் டேட்டா உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து வெளியிடுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜிஓஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜிஓன்னா கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ ஜிஓஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாமே கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் வந்து இங்கிலீஷ் வியூவில் இருக்குது. ஸோ இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இங்கிலீஷில் வெளியிடப்பட்ட அரசாணை மட்டும்தான் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பேஜில் டிஸ்பிளே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அரசாணை தமிழில் வெளியிடுறாங்க அப்படிங்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இங்கிலீஷ் வியூவில் வச்சு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் அரசாணை உங்களுக்கு தெரியாது. அதனால் தமிழில் வெளியிடப்பட்ட அரசாணையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு கிளிக் இயர் ஃபார் தமிழ் ஜிஓஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று பாருங்க. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கான ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த அரசாணை வந்து வெளியிட்டாங்க. இப்போ நான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த அரசாணை வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக November 23 2021 அப்போ ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கான அரசாணை கிடையாது. ஸோ இப்படிங்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கான அரசாணை வந்து தமிழ் லாங்குவேஜில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் லாங்குவேஜில் வெளியிடப்பட்ட அரசாணையை பார்க்குறதுக்கு கிளிக் இயர் ஃபார் தமிழ் ஜிஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அரசாணைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், டிசம்பர் 2, 2021 அன்னைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ எதற்காக அரசாணை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம், அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலையும் வெளியிடப்பட்ட அரசாணை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்ததுன்னா இங்கிலீஷ் பேஜில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசாணையை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் அரசாணையாக இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கிளிக் ஹியர் ஃபார் தமிழ் ஜிஓஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அரசாணையை பார்த்துக்கலாம் அல்லது டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்குது. அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன துறை இருக்கோ அந்த துறைக்கான நேம் வந்து தமிழ் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த துறையை நீங்கள் கிளிக் பண்ணி அதற்கான அரசாணை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுவே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா அந்த ஆங்கில அரசாணைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈஸியாக வந்து எந்த ஒரு துறைக்கான அரசாணையும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.